இன்னைக்கு வேலை தேடி வந்த ஒரு நபரையும் அவர் குடும்பத்தையுமே வந்து படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த கும்பல் வந்து கொடுமை என்னன்னா, வேலைக்கு வந்திருக்கிறாங்க, என்ன 24 வயசு அந்த வாலிபருக்கு. வந்த இடத்துல வந்து இது மாதிரி நடந்து அந்த கொலை குற்றவாளிகள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டேட்மெண்ட்ல, மது போதையில் இருந்தோம், அப்ப அந்த பொண்ணை வந்து நாங்க கூப்பிட்டோம், அது வரல, ஒத்துக்கலங்கவும் அவனும் வந்து இது பண்ணதுனால அவனை வந்து மனைவி முன்னாடியே கணவனை வந்து முகத்தை சிதைத்து கொன்று போட்டிருக்காங்க. இந்த பெண்ணையும் அடித்திருக்கிறார்கள். அது மயங்கிய நிலையிலும் இவர்கள் போதை தலைக்கேறி மயங்கிய நிலையில் இந்த பெண்ணையும் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மை. இதை பார்த்து அந்த பச்சிளம் குழந்தை 2 வயது குழந்தை கத்தியதுனால வந்து அந்த குழந்தையை தூக்கி சோத்துல அடிச்சு கொண்டிருக்கானுங்க. இந்த ஆட்சியோட அவலட்சணத்துக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் ஒரு வளாகத்துல தான் வந்து நடந்திருக்குங்கிறப்ப அப்ப இங்க பெண்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த தமிழகத்துல அப்படிங்கிறத நான் கேட்க. பச்சிளம் குழந்தையெல்லாம் சவுத்தடிச்சு கொண்டிருக்காங்கன்னா இது எந்த மாதிரியான ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நான் மக்கள் முன் வைக்கிற கேள்வியா. மது போதையில் தான் நாங்க பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அப்ப தமிழகத்துல வந்து மது போதை எவ்வளவு சீர்கட்டு இருக்கிறதுன்னு தான் நம்ம பாக்குறோம். புரியுதுங்களா? இப்ப மது போதை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல்கள் வந்து நடந்திருக்காது இல்லையா? முழுக்க மது போதையால் ஏற்பட்ட இந்த இதுக்கு வந்து இந்த ஆளுகின்ற அவல ஆட்சி தான் காரணம் அப்படிங்கிறது நம்ம. ஒரு பீகார்காரன் இன்னொரு பீகார்காரன்ல வந்து கொலை பண்ணான்னா இங்க வந்து கொலை பண்ணா அது வந்து தமிழக அரசுக்கு வந்து பொறுப்பு இல்லையா? நான் கேட்கிறேன். எங்க கொலை குற்றம் எங்க நடந்தாலும், குற்றச்செயல்கள் எங்க நடந்தாலும் அங்க அந்த அரசு தானங்க பொறுப்பு. பீகாரை சேர்ந்தவங்க பீகார் இங்க வந்து இது பண்ணிட்டா உன்ன பீகார் அரசாங்க பொறுப்பா? நான் கேட்கிறேன். இங்க யார் முதல்வர்? இங்க யார் காவல்துறை கையில் வைத்திருக்கிறார்? இங்க எந்த அரசு ஆண்டு கொண்டு இருக்கிறது? தஞ்சையில் நடந்ததுல அந்த கேலி கூத்து பாத்தீங்கன்னா கூட்டத்தை காட்டுறதுக்காக வெளி மாநிலங்களில் இருந்து, புரியுதுங்களா, இளம் பெண்களை வந்து கருப்பு பேண்ட்டையும் சிவப்பு டிஷர்ட்டும் போட்டு வண்டியில வந்து இறக்கி கூட்டு போறாங்க. அதெல்லாம் இந்தியில பேசிட்டு போறாங்க. இவங்க தான் இந்திய ஒழிப்பை பத்தி பேசுறாங்க. எல்லாம் வட மாநிலத்திலிருந்து அண்டை மாநிலங்களில் இருந்து வந்து பெண்களை வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த லட்சணத்துல அவங்க வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. கூட்டத்தை காட்ட வேணுங்கிறதுக்கு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் வழக்கறிஞர் வைஏஎன் ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னையே உழுக்கிற அளவுக்கு ஒரு 3 கொலை நடந்து ஏறி இருக்கு. பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்களே பீகார் மாநிலத்தில் சேர்ந்தவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த சம்பவம் முதல்ல எதற்காக நடந்தது? அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டு பெருமை வந்து பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு வேலை தேடி வந்த ஒரு நபரையும் அவர் குடும்பத்தையுமே வந்து படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த படுபாதக செயலை செய்திருக்காங்க அந்த கும்பல் வந்து, புரியுதுங்களா? அதுக்கு 2 நாட்களுக்கு முன்னால் தான் வந்து தமிழக முதல்வர் வந்து உலக பெண்கள் மாநாட்டில் வந்து நந்தம்பாக்கத்தில் நடந்த உச்சி மாநாட்டில் வந்து என்ன சொன்னார்னா, தமிழகத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை இது பண்ணுறதுக்காக உரிய கட்டமைப்பை ஏற்படுத்த நான் வந்து சத்தியம் செய்கிறேன், பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை இது பண்ணுறதுக்காக கட்டமைப்பை வந்து நான் செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, 4.25 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. முந்தா நாள் தான் வந்து நான் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக வந்து உரிய கட்டமைப்பை உருவாக்குவேன், அதுக்கு நான் சத்தியம் செய்கிறேன் அப்படிங்கிறாருன்னா, இப்போ 4.25 வருடமாக வந்து பெண்கள் பாதுகாப்பற்ற மாநிலமாக தான் தமிழ்நாடு இருந்தது என்பதை தமிழக முதல்வர் வந்து அவர் வாயாலே ஒப்புக்கொண்டுள்ளார் அப்படிங்கிறது தான் நான் இதை பார்க்குறேன். இதில் கொடுமை என்னன்னா, வேலைக்கு வந்துருக்கிறாங்க, என்ன 24 வயசு அந்த வாலிபருக்கு, கௌரவகுமாருக்கு வந்து 24 வயது. வந்த இடத்துல வந்து இது மாதிரி நடந்து அந்த கொலை குற்றவாளிகள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டேட்மெண்ட்ல, மது போதையில் இருந்தோம், அப்போ அந்த பொண்ணை வந்து நாங்கள் கூப்பிட்டோம், அது வரல, ஒத்துக்கலங்கவும் அவனும் வந்து இது பண்ணதுனால அவனை வந்து அந்த மனைவி முன்னாடியே கணவனை வந்து முகத்தை சிதைத்து கொன்று போட்டிருக்காங்க. இந்த பெண்ணையும் அடித்திருக்கிறார்கள். அது மயங்கிய நிலையிலும் இவர்கள் போதை தலைக்கேறி மயங்கிய நிலையில் இந்த பெண்ணையும் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மை. இதை பார்த்து அந்த பச்சிளம் குழந்தை 2 வயது குழந்தை கத்தியதுனால வந்து அந்த குழந்தையை தூக்கி சவுத்தில் அடிச்சு கொண்டிருக்கானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதை திரு கனிமொழி அவர்களுக்கு வந்து நான் ஒரு கேள்வியாக வைக்கிறேன். தமிழகத்தில் இளம் விதவைகள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டாங்கன்னு போன ஆட்சியில் வந்து கூவுனீங்களே, இப்போ தமிழகத்தில் இளம் விதைகள் வந்து கம்மியாயிட்டாங்களா இந்த மது போதையில்? நீங்கள் வந்து தினந்தோறும் வந்து மதுவை வந்து எத்தனை கோடிக்கு விற்கலான்னு இலக்கு வச்சு தான் உங்கள் அண்ணன் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. இளம் விதவைகள் இறப்பது இல்லாமல் இப்பொழுது வந்து மது போதையால் வந்து பல கொலைகள் பெண்களுக்கு எதிராக நடந்து வருகிறது, பல பாலியல் துன்புறுத்தலும் நடந்து வருகிறதுன்னு தானே உண்மை. இதுக்கு கனிமொழி அவர்கள் வாய் திறப்பாரா அப்படிங்கிறது தான் இந்த
நிகழ்ச்சியின் மூலமாக கூறிக்கொள்கிறேன். அதிலும் இந்த சம்பவம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா தரமணி பாலிடெக்னிக் கல்லூரி அந்த கேம்பஸ் உள்ளவே நடந்திருக்கு, பில்டிங் உள்ளவே நடந்திருக்கு. அதுதாங்க இந்த ஆட்சியோட அவலட்சணத்துக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதான் உலக பிரசித்தி பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்தது. அவ்வளோ நடந்தும் இவங்க வந்து எவ்வளோ மெத்தனை போக்க அவங்க ஆட்சியை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதுவும் ஒரு வளாகத்தில் தான் வந்து நடந்திருக்குங்கிறப்ப அப்போ இங்கே பெண்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த தமிழகத்தில் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். புரியுதுங்களா? அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உலக புகழ் பெற்ற அண்ணா யூனிவர்சிட்டி, அதே மாதிரி கோவையில் பார்த்தோம், கோவையில் ஒரு மாணவியை பார்த்தோம். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு குடும்பத்தையே, அது பச்சிலம் குழந்தையெல்லாம் சவுத்தடிச்சு கொண்டிருக்காங்கன்னா இது எந்த மாதிரியான ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நான் மக்கள் முன்னே வைக்கிற கேள்வியாக இருக்குது. இது வந்து இந்த சம்பவத்தை ஏற்படுத்தி இந்த சிக்கந்தர் என்பவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஏஜென்ட், தொழிலாளிக்கான ஏஜென்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ இவர் எதற்காக இது போல சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு சார்? இல்லைங்க, அவங்க அதுதான் சொல்கிறாங்களே. அவங்க என்னன்னா என்ன சம்பவங்கிறத விட நாங்கள் மது போதையில் இருந்தோம்னா சொல்கிறாங்க. அவங்க வந்து அது அவங்களுக்கு பீகாரை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அவங்க வந்து வேலை கொடுக்குறதுக்காக அழைத்து இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே வந்து கடைசியில் எதில் இந்த மாதிரி குற்றச்சம்பவம் வந்து இந்த 3 பேர் கொலை எதிலே முடிந்திருக்கிறது என்றால் மது போதையில் தான் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் வந்து மது போதை எவ்வளோ சீர்கட்டு இருக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? இப்போ மது போதை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல்கள் வந்து நடந்திருக்காது இல்லையா? இன்னொன்று, இரவில் வந்து ஒரு வளாகத்தில் வந்து ஒரு பாலிடெக்னிக் வளாகத்தில் நடந்திருக்குன்னா அப்போ காவல்துறை எங்கே சென்றது? இரவு ரோந்துக்கே போகிறது இல்லையான்னு தான் நான் கேட்குறேன். காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? புரியுங்களா? இதை யாருமே பேசுறது இல்லையே. ஏன்னா காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளன. ஏன்னா அவங்களுக்கு உரிய வாகனங்களே இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா ஒரு கல்லூரிக்குள்ள தேவையற்ற மனிதர்களை எப்படி உள்ள அனுமதிப்பார்ப்பா? அதுதான் சொல்கிறேன். அப்போ வந்து அங்கே செக்யூரிட்டி இல்லையா? புரியுதுங்களா? செக்யூரிட்டி இல்லையா? இன்னொன்று செக்யூரிட்டி இவர் தான் செக்யூரிட்டி போல இருக்கு. அப்போ இதுக்கே கௌரவகுமார் செக்யூரிட்டி போல இருக்கு. மீதி தாண்டி பேர் ஒரு போதையில் ஒரு 5 பேர் தேவையில்லாமல் உள்ள வர்றாங்க, பார்க்குறாங்க. அது எவ்வளோ ஒரு முக்கியமான பகுதி. ஐடி பார்க்லாம் அங்கே தான் இருக்குது, டைடல் பார்க் அங்கே இருக்குது. என்ன இரவு முழுவதும் அந்த வந்து பணி செய்து, அதாவது ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இரவு முழுவதும் சென்று வரக்கூடிய ஒரு பகுதி தான் அது வந்து மத்திய கைலாஷ் வந்து மிக முக்கியமான பகுதி. அப்போ இரவு வந்து காவல்துறை வந்து போகிறதே இல்லையாங்கிறதா நான் வைக்கிற கேள்வி. புரியுதுங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா காவல்துறையிலேருந்து சொல்லப்படுகிற விஷயங்கள் என்னன்னா, காவல்துறையினருக்கு வந்து உரிய வாகனங்களே இந்த அரசு வந்து வாங்கி கொடுக்கவில்லை. ரோந்து பணிக்கு செல்வது கூட வாகனங்கள் பற்றாக்குறையாக உள்ளது அப்படிங்கிறத காவல்துறையில் இருக்கிற நண்பர்கள் சொல்கிறாங்க. புரியுங்களா? இந்த மாதிரி ஒரு அவலமான ஆட்சியை நடத்தி கொண்டு இன்னமும் நான் அந்த 4.25 ஆட்சியில் வந்து மிக சிறப்பாக ஆண்டு விட்டேன் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு கண்களுக்கு தெரியாதாங்கிறத நான் கேட்குறேன். மது போதையில் இருந்தவர்கள் கௌரவகுமாரை டார்கெட் பண்ணாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது வேற ஏதாவது ஒரு குடும்பத்தையோ இப்போ தமிழகத்தை சேர்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் போனாங்கன்னா இப்போ நிலைமை வேற மாதிரில இங்கே இருந்திருக்கும். கண்டிப்பாங்க. ஏன்னா இன்னும் பல உயிர்கள் போயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். புரியுதுங்களா? அவங்களுக்குள்ள நிறைய இது நடந்திருக்கும், கைகலப்பு நடந்திருக்கும், இன்னும் நிறைய உயிர்கள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா மது போதையில் உச்சத்தில் ஏறுறவனுக்கு வந்து என்ன செய்யறானே தெரியாது. 5 நபர்கள் வந்து மது போதையில் இருக்கிறப்ப இவரும் இவர் மனையும் ஒரு பச்சிலம் குழந்தையும் இருக்கிறப்ப அவங்க என்ன பாதுகாப்பை இது பண்ண முடியும்? அவங்க எதிர்வினை ஆற்றி இருக்க முடியும். புரியுதுங்களா? அதனால தான் அந்த 3 கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். முழுக்க மது போதையால் ஏற்பட்ட இந்த இதுக்கு வந்து இந்த ஆளுகின்ற அவல ஆட்சி தான் காரணம் அப்படிங்கிறத நான் முன்வைக்கிறேன். இல்லை, இது அரசு கன்சிடர் பண்ணுமா நீங்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டை? ஏங்க அவங்க இறந்தவரும் பீகார், கொலை செய்தவரும் பீகார், நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்று தானே இப்போ திமுக கொலை குற்றம் எங்கே நடக்குது? பீகாரில் நடக்கலையே. நீங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில், அது மாநிலத்தின் தலைநகரில் தான் நடக்குது. அதுக்கு யார் பொறுப்பு? சட்டம் ஒழுங்கு யார் கையில் உள்ளது? புரியுதுங்களா? ஒரு பீகார்காரன் இன்னொரு பீகார்காரில் வந்து கொலை பண்ணான்னா இங்கே வந்து கொலை பண்ணால் அது வந்து தமிழக அரசுக்கு வந்து பொறுப்பு இல்லையா? நான் கேட்குறேன். திருத்தணியில் பார்த்தோமே, ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு மாணவர் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் வர்றப்போ வந்து ஒரு இளைஞரை வந்து கஞ்சா போதையில் வந்து அருவாளால் எவ்வளோ அடிச்சு இது பண்ணாங்க. அவங்க உடனே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டாங்க. புரியுதுங்களா? உடனே அவரோட சுய விருப்பத்தின் பேரில் தான் வந்து அவர் மாநிலத்துக்கு சென்று விட்டார்னு சொன்னாங்க. அந்த பையனோட நிலைமை என்னன்னு தெரியுமா நமக்கு? புரியுதுங்களா? இது எங்கே கொலை குற்றம் எங்கே நடந்தாலும், குற்றச்செயல்கள் எங்கே நடந்தாலும் அங்கே அந்த அரசு தானேங்க பொறுப்பு. பீகாரை சேர்ந்தவங்க பீகார் இங்கே வந்து இது பண்ணிட்டா உடனே பீகார் அரசாங்க பொறுப்பா? நான் கேட்குறேன். இங்கே யார் முதல்வர்? இங்கே யார் காவல்துறை கையில் வைத்திருக்கிறார்? இங்கே எந்த அரசு ஆண்டு கொண்டு இருக்கிறது தானே பார்க்கணும். நீங்கள் பீகார்லாம் பார்க்கக்கூடாதுங்க. நீங்கள் வந்து எங்கே குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது, அதற்கு யார் பொறுப்பு? புரியுதுங்களா? இந்த மாநில அரசு தான் பொறுப்புன்னு நான் சொல்கிறேன். பீகாரில் தேர்தல் நடக்கும்போது மோடி அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது தமிழ்நாட்டுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ அதுக்கு சாத்தியமாயிடுச்சுல்ல? உண்மை என்னன்னா, அதாவது அதையும் வந்து இந்த உருட்டு மாடல் ஆட்சியில் இருக்கிறவங்கலாம், இந்த திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்கலாம், பார் மோடி அங்கே போய் தமிழர்களை இழிவாக பேசிவிட்டார் அப்படிலாம் சொன்னாங்க.
பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து பீகார் பரப்புரையின் போது மிக தெளிவான கூறிய வார்த்தை என்னன்னா, இங்க இருக்கிற இந்தி கூட்டணியில் இருக்க ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள், அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து பீகாரிகளை வந்து கேவலமாக பேசுகிறார்கள். அங்க பீகாரிகளுக்கு வந்து உரிய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திமுக காரங்களை பார்த்து தான் பேசினார், தமிழர்களை பார்த்து பேசவில்லை. புரியுங்களா? அதை இங்க ஒரு உருட்டு பார்த்தாங்க, அந்த உருட்டு எடுபடலை. இப்ப அவர் அங்க பேசுனது இங்க உண்மையாயிடுச்சா இல்லையா? புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதாவது எதை பேசினாலும் அதை திரித்து மறைத்து இந்த மாதிரி உருட்டுறதே வேலையை வச்சுக்கிட்டு தான் திமுக காரங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக வெளிப்படுகிறது. ஆனா இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா திமுக பாத்தீங்கன்னா பெண்களுக்கான வெல்லும் மாநாடு திருப்பூர்ல, தஞ்சாவூர்ல, இப்போ நடந்த சென்னையில் நடந்து வந்து திமுக நடத்தினது அது வேற ஒரு மாநாடு. அது வந்து புரியுதுங்களா? திருப்பூர்லயும் தஞ்சையில் நடந்ததுல அந்த கேலி கூத்து பாத்தீங்கன்னா அங்க போன பெண்கள் வந்து பசியோட கதறாங்க, எங்களுக்கு சாப்பிட எல்லாமே தமிழ்நாட்டு பெண்கள். இல்ல இதை சொல்லிடுற முதல், அதாவது பசியில வந்து கதறாங்க, பசி இருக்குது, எனக்கு மயக்கமா இருக்கு, சாப்பாடு கொடுங்க, அதை கொடுக்கல இவங்க வந்து. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கூட்டத்தை காட்டுறதுக்காக வெளி மாநிலங்களில் இருந்து, புரியுதுங்களா, இளம் பெண்களை வந்து கருப்பு பேண்ட்டையும் சிவப்பு டிஷர்ட்டும் போட்டு வண்டியில வந்து இறக்கி கூட்டு போறாங்க. அதெல்லாம் இந்தியில பேசிட்டு போறாங்க. இவங்க தான் இந்திய ஒழிப்பை பத்தி பேசுறாங்க. எல்லாம் வட மாநிலத்திலிருந்து அண்டை மாநிலங்களிலிருந்து வந்து பெண்களை வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த லட்சணத்துல அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. கூட்டத்தை காட்ட வேணுங்கிறதுக்கு என்ன அண்டை மாநிலத்திற்கு வட மாநிலத்திற்கு இங்க ஓட்டு இருக்கா என்ன? கூட்டத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிறக்காக அந்த பெண்கள்லாம் வரும்பொழுது ஹிந்திலாம் பேசிட்டு வந்தாங்க. அந்த காணொலிலாம் நம்ம சமூக வலைதளம் பார்த்தோம். இதுதான் திமுகவோட லட்சணங்கிறேன் நான். ஆனா பெண்கள் வந்து முழுக்க திமுக பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு கனிமொழி அவர்களும் சொல்றாங்க, திமுக சேர்ந்த எல்லா தலைவர்களும் சொல்றாங்க. இப்ப பெண்கள் ஓட்டு வந்து அதிக அளவுல இந்த 2026 திமுகவுக்கு விட வாய்ப்பு கண்டிப்பாக போகாதுங்க. ஏன்னா மாண்புமிகு அம்மா இருக்கும் பொழுதும் சரி, அண்ணன் எடப்பாடியா இருக்கும்போது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில வந்து பெண்களுக்கு ஏராளமான இது வந்து நலத்திட்டங்களை வந்து செஞ்சோம். புரியுதுங்களா? தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து செஞ்சோம். புரியுதுங்களா? இவங்க மாதம் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு அதுவும் வந்து என்ன பண்ணாங்க, இவங்க வந்து அனைத்து மகளிருக்கும் வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னாங்கல்ல, ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்தாங்களா? ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2.25 ஆண்டுகள் கழித்து தான் வந்து தகுதி வாய்ந்த மகளிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்தாங்க. அதுலேயும் எல்லாருக்கும் கொடுக்கல. புரியுதுங்களா? இப்போ தேர்தல் வருதுங்கிறதுக்காக இப்போ மீதி விடுபட்டவர் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்காங்க. அதை எதையுமே வந்து பெண்கள் வந்து இது பண்ண போகிறது கிடையாது, கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இவங்க ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு இன்னைக்கு மின்சார கட்டணம் எவ்வளோ ஏறி இருக்கு, வீட்டு வரி, சொத்து வரி, புரியுதுங்களா, பால் விலை, வரி, எது விலைவாசி உயராத இது எந்த ஒரு இதுவுமே இல்லையே. புரியுதுங்களா? அதெல்லாம் நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா 5000 ரூபாய்க்கு விலைவாசி ஏற்றி வச்சிருக்கீங்க. 1000 ரூபா வாங்கிட்டீங்கன்னா இப்போ 10,000 ரூபா விலைவாசி ஏற்றி வச்சிருக்கீங்க. எல்லா விஷயத்துலையும் அத்தியாவசிய பொருள்ல இருந்து எல்லாத்துலேயுமே விலைவாசி உயர்வு ஏற்றி வச்சிருக்கீங்களே தவிர இந்த 1000 ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து திருப்தியாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? பெண்களுக்குரிய எந்த ஒரு இதுவுமே வாய்ப்பையுமே இந்த அரசு ஏற்படுத்தி தரவில்லை. பெண்களுக்கு எதிரான பாலியல் இதுதான் சரி, பெண்களுக்கு எதிரான பல பாலியல் குற்றச்சாட்டுகள், அந்த வன்முறைகள் தான் வந்து தினந்தோறும் நடைபெற்று வருகிறது இந்த அவல ஆட்சி வந்ததிலிருந்தே அப்படிங்கிறது வந்து அனைத்து பெண்களுக்கும் நன்றாக தெரியும். ஏன்னா தன் பெண் குழந்தைகள் வந்து நிம்மதியாக வந்து சிறுமிகள் முதல் முதியவர் வந்து இங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாகத்தான் திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால பெண்கள் அதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால இந்த 2026 ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்து கண்டிப்பாக இந்த அவல ஆட்சியை தூக்கி எறிவார்கள்ங்கிறது நிச்சயம். காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததான் தொடர்ச்சியா ஒரு சில நாட்கள் எல்லாமே பார்த்துருந்தோம். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி டெல்லியில் போய் மீட் பண்ணியிருக்காங்க, சுமூகமாக முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் என்ன நடந்தது சார்? சுமூகமாக முடிந்ததுன்னு யார் சொன்னார்? ராகுல் காந்தி சொன்னாரா? திரு ராகுல் காந்தி சொன்னாரா இல்லை திருமதி கனிமொழி சொன்னார்களா? அதாவது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படியே ஏதாவது உருட்டிக்கிட்டே இருக்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் வந்த பொழுது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணி ஏற்படும் பொழுது மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் மாண்புமிகு பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் வந்து பத்திரிகையாளர் சந்தித்தார்கள். அதே போன்றுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணி இணையும் பொழுது பத்திரிகை சந்திப்பை நடத்தினார். திரு டிடிவி தினகரன் அவர்களும் என்டிஏ கூட்டணியில் இழந்து கொண்டு வந்து அவரும் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அதில் மேலும் மதுராந்தகத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு பின்பு வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஒன்றாக இணைந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார்கள். இப்படி தானே இருக்கணும். இப்போ கனிமொழி அவர்கள் வந்து பார்த்துட்டு வந்தாங்க ராகுல் காந்தி வந்து சரி, கனிமொழி அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்து வந்தார்கள். கனிமொழி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்களா இல்லை திரு ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்தார்களா?
அங்கே என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் இவங்களா சும்மா அப்படி போட்டு உருட்டிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. இல்லை, ராகுல் காந்தி ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்ததா சொல்லப்படுது. என்ன மாதிரியான அழுத்தத்தை அவர் அவரோட டிமாண்ட் என்னவா இருந்தது சார் கூட்டணிக்குள்ள? அதாவது என்னன்னா, அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு அப்படிங்கிறது ராஜ்யசபா சீட்டுன்னு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரவங்க யாராருன்னு பார்க்கணும். அவங்க அனைவருமே திரு பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், மாணிக்கம் தாகூர் அவர்களாக இருக்கட்டும், செல்வி ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே வந்து திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். புரியுதுங்களா? அது ராகுல் காந்தியோட வாய்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அங்கே வந்து அவரும் ஆட்சியில் பங்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். சீட்டு வந்து அது 25 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்களா இல்லை? இல்லைங்க, நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கல இல்லையா? பக்கத்துல பார்க்காம மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவங்க பேசுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. இல்லை, இது வந்து 25 சீட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நான் என்ன சொல்றேன்னா, திருமதி கனிமொழி அவர்களும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களும் வாய் திறந்து கூறல. திரு ராகுல் காந்தி அவர்களும் சொல்லல. என்ன இப்போ இதே மாதிரி அதிமுக நடக்கிறப்ப இவங்களுக்கு இத்தனை சீட்டு தான், இவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், பத்திரிகை அச்சுத்துறை ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லை திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்களும் இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்படுத்துகிற மாதிரி, அங்கே ஒரு அழுத்தம் இருக்க மாதிரி ஒரு கட்டளை வந்து அவுத்து விட்டாங்க. அந்த மாதிரி நம்ம போயிருக்காங்க. 2 பேருமே பேசலைங்கிறப்ப அதற்குரிய ஜோசியங்கள்லாம் நம்ம சொல்கிறதுக்கு நல்லா இருக்கான்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சுமூகமான இது ஏற்பட்டிருந்தால், இப்போ எப்படி அதிமுக பாஜக கூட்டணியும் என்டிஏ கூட்டணி வழிவடைந்துள்ளது, ஒவ்வொரு தலைவர்களும் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தோமா இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருப்பார்கள். நடத்தவில்லை என்றால் அங்கே இன்னும் அழுத்தம் இருக்கிறது என்று தான் அர்த்தம். தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே வர நிலையில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல திட்டங்களை இப்போ சொல்லிட்டே வர்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பாரிஸில் புதிய பேருந்து நிலையத்துக்கு ஒரு அடிக்கல் நாட்டிட்டு இருக்காரு. உலமாக்களுக்கு 2500 ரூபாய் ஏற்றி தந்திருக்காரு. அப்புறம் சத்துணவு கூடங்களில் வேலை செய்கிறவங்களுக்கும் அதிகமான இன்க்ரிமெண்ட், ஓய்வு பெறும்போது பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் தர மாதிரி சொல்லியிருக்காரு. 1.5 லட்ச ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இப்படி பல திட்டங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது களத்தில் பிரதிபலித்து திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? என்ன கேட்குறேன்னா, இந்த 4.25 ஆண்டுகள் என்ன செஞ்சீங்க? இந்த பிராட்வே பேருந்து எல்லாம் அடிக்கல் நாட்டால் இப்போ இன்னும் 2 மாதங்கள் தான் தேர்தல் வரப்போகிறது. 4.25 வருஷத்தில் நீங்கள் எத்தனை நிகழ்வுகளுக்கு வந்து, எத்தனை கட்டிடங்களுக்கு, எத்தனை தொழிற்சாலைகளுக்கு நீங்கள் வந்து அடிக்கல் நாட்டினீர்கள் நான் கேட்குறேன். தேர்தல் வருதுங்கிறது இது வந்து எலெக்ஷன் ஸ்டண்ட் அடிக்கிறாரு, அவ்வளோதான். இதெல்லாம் மக்கள் மத்தியில் போய் சேராதுன்னு தான் சொல்கிறேன். 4.25 வருஷமாக எதுவுமே பண்ணாமல் இப்போ எல்லாம் கொடுத்துட்டா மக்கள் வந்து மறந்துடுவாங்களா? இந்த அவலாட்சியை மறந்துடுவார்களா? புரியுதுங்களா? அதனால நீங்க என்ன ஸ்டண்ட் அடிச்சாலும் அவர்களோட தோல்வி வந்து உறுதி. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை கொஞ்சம் வைக்க நன்றி சார். நன்றி.